வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கடையில் வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ராகவன், வீரா, கார்த்திக், மாறன் எல்லாரும் அங்கே இருப்பாங்க. அப்போது மாறன் வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. கடைக்கு வந்து ஒரு ஆடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அப்படியே கார்த்திக் வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்ல, அப்போது இதெல்லாம் பண்ணாதான் கடை இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறீங்க, சரி அப்படியே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதனால் ராகவன் வந்துட்டு ஒரு டைரக்டரை வந்து ஆட் ஷூட்டுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ மாறன் வந்துட்டு யார் இது அப்படின்னு கேட்கும் போது, இவர் வந்து டைரக்டர், நம்ம கடைக்கு ஆடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, ஆட் ஷூட்டுக்காக இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைரக்டருக்கு வந்து கொடை வர பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டுருப்பாங்க கடைக்குள்ளேயே. அதை பார்த்துட்டு மாறன் வந்துட்டு மேலே கீழேயும் பார்க்குறாங்க. என்னடா அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்ல, இல்லை மழை ஏதாவது வருதா என்னென்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுமே அந்த டைரக்டர் வந்துட்டு மனசுலேயே நினைக்கிறாரு, நக்கல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அப்போ ராகவன் வந்துட்டு, சார் இவன் என்னோட தம்பி மாறன், இவன் வந்து அடிக்கடிக்கு இப்படி தான் தமாஷா பேசுவான், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த டைரக்டர் வந்துட்டு, தம்பி நானும் தமாஷா தான் பேசுவேன், அதை விட தமாஷா பேசுவேன், ஆனால் உங்கள் தம்பியை தப்பாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவன் வந்துட்டு, மாறா நீ வந்து கடையை சுற்றி காமி அப்படின்னு சொல்கிறாங்க. மாறனும் வந்துட்டு டைரக்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே எந்தெந்த செக்ஷன்னு காமிச்சிக்கிட்டே வராங்க. கொடை பிடிச்சிக்கிட்டே தான் வந்து சுற்றி வருவாங்க. அதை பார்த்துட்டு மாறன் வந்துட்டு, சார் நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல, கேளுப்பா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாறன் வந்துட்டு, இல்லை மழையும் வரல வெயிலும் அடிக்கல, அப்புறம் எதுக்காக இந்த கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, தம்பி எனக்கு வெளிச்சம்னா வந்து ஆகாது, என்னால் வந்து அதை சரியாக பார்க்க முடியாது, அதனால தான் வந்து கொடை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா, நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த ஆடுக்கு அப்புறம் உங்கள் கடை எப்படி ஓஹோன்னு வருதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக வீரா வந்துட்டு நிறைய பேருக்கு துணியெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததுமே அப்படியே வந்து, ஆஹா என்ன அழகான முகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வீராக்கிட்டே போகிறாங்க. அப்படியே க்ளோஸில் போயிட்டு அப்படியே வந்து என்ன ஒரு அழகான ஃபேஸ், என்ன ஒரு அழகான போஸ், இந்த பொண்ணு நம்ம ஆடில் நடித்தா இந்த ஆட் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்காக சொல்கிறாங்க. இந்த பொண்ணையை வந்து ஆடுக்கு பேசிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வீரை வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ராகவனை மாறனை பார்த்து முறைக்கிறாங்க. நான் எதுவும் சொல்லலை, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மாறன் சொல்ல, உடனே கூட இருந்தவங்க வந்துட்டு, சாரோட பிரதர் தான் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவன் தான் சொன்னான் அப்படின்னு மாறன் வந்து சொல்கிறாங்க. வீரா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோடோட ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.